Let's write first Java program. Java basics to advanced more than 100 videos இந்த tutorialல continuously upload பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு 2 சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ஒன்று கோட் ரைட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று கோட் ரன் பண்ணுறதுக்கு. கோட் ரைட் பண்ணுறதுக்கு VS Code டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் கோட் ரன் பண்ணுறதுக்கு ஜாவாவில் 17th வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் VS Code ஓப்பன் பண்ணிக்கலாம். VS Code ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இங்கே லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேருந்து உங்கள் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபோல்டர்ஸை நீங்கள் இங்கேருந்து எடுத்து VS Codeல வச்சு ஒர்க் பண்ணுவீங்க. இப்போது நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக அந்த ஃபோல்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த லொக்கேஷனில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரில் எந்த ஃபைல்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ பிளாங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜாவா ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் டெர்மினல் தேவையில்லை. VS Codeலேயே டெர்மினல் இருக்குது, அதிலேயே செக் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் ஆயிருச்சு. எக்ஸ்டர்னல் டெர்மினலில் என்ன கமெண்ட் கொடுப்போமோ அதையே இங்கேயும் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜாவா --- வெர்ஷன் டைப் பண்ணிவிட்டு என்டை கிளிக் பண்ணால் இப்படி ஜாவாவோட வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஜாவா வெர்ஷன் டிஸ்பிளே ஆச்சுன்னா நம்ம ப்ராப்பராக ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ஜாவா கம்பைலர் வெர்ஷனும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜாவா C--- வெர்ஷன். இப்போது ஜாவா கம்பைலர் வெர்ஷனும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஜாவா செட்டப் ப்ராப்பராக இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த நியூ ஃபைல்ங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதில் ஃபைல் நேம் அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். நான் ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். நீங்கள் ஃபைல் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் .java எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். இதுக்கு முன்னால் அதர் லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். லைக் C ப்ரோக்ராமுக்கு .c, C++க்கு .cpp, ஜாவாஸ்கிரிப்டுக்கு .js, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாலும் காலங்காலமாக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுறது தான். இப்போ நம்மளும் அதான் பண்ண போகிறோம். பட் தி திங் இஸ், ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜாவாக்கு நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் டிஃபர் ஆகும். ஜாவாவில் எப்படின்னு பார்க்கலாம். பைத்தானில் சிங்கிள் லைனில் உங்களால் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண முடியும். பட் ஜாவாவில் உங்களால் அப்படி பண்ண முடியாது. ஜாவா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஜாவாவோட சின்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஜாவாவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபீச்சர் ஜாவா 9க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஜேஷெல்லை டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜேஷெல் ப்ராம்ப்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஜாவா ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் சப்ராக்ஷன் எல்லாமே நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு system.out.printன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்து ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் எண்டாகுதுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு செமிகோலன் கொடுக்குறோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அது ஏன்னா ஜாவாவில் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த கோட்ஸும் தேவையில்லை. பட் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். அது ஏன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்தா தான் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங்குன்னு ஜாவா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஹலோ வேர்ல்ட் ஸ்டேட்மெண்ட்டை டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் வருது. இதே ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரலாம். இப்போது இதே கோடை ஜாவா ஃபைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஜேஷெல்லில் நம்ம ரைட் பண்ண அதே ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஜாவா ஃபைலில் கொடுத்து அவுட்புட் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு அதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே அங்கே என்ன கொடுத்தோமோ அதே ஹலோ வேர்ல்டையும் கொடுத்தாச்சு. ஃபைனலாக செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபைலில் கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஜாவா கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு பைட் கோட் வேணும். அந்த பைட் கோடுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா கொடுத்து என்டர் கிளிக் பண்ணால் நமக்கு எரர் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜாவாவில் உங்களால் சிங்கிள் லைனில் அவுட்புட் கொண்டு வர முடியாது. ஜேஷெல் லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜாவா ஃபைலில் செட் ஆஃப் கோட்ஸை நீங்கள் ரைட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இந்த ஹலோ வேர்ல்ட் ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.